இப்போ சஞ்சாரா பிரதி சஞ்சாரா வந்து சஞ்சாரம் நடக்கும் பொழுது அவருடைய ஒற்றை மனம் தான் சஞ்சாரத்தில் வந்து கடைசியில் மண் தத்துவத்துக்கு போகுது. அங்கிருந்து துகளாக பிரியும் பொழுது அது வந்து இதாக போகுது. ஓகே, பிரதி சஞ்சாரம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த பிரதி சஞ்சாரா இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குதா, இந்த சஞ்சாரம் முடிஞ்சுதா? பிரதி சஞ்சாரம் போயிட்டு இருக்கு தெரியும், ஆனால் சஞ்சாரம் வந்து முடிஞ்சுதா இல்லை இன்னும் ஏதோ ஒரு யுகத்தில் ஒரு ஒரு கேலக்சியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் சஞ்சாரம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஐயா? இந்த எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கல, இங்கேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கே நடந்துகிட்டு தான் இருக்கா? ஆமாயா, அவருடைய மைண்ட் வந்து சித்தம் வந்து இன்னமும் ஆகாயமா மாறிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆகாயத்திலிருந்து ஒரு பகுதி தான் மறுபடியும் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப ஆகாயத்தினுடைய ஒரு பகுதி வந்து வாயுவா மாறினதுக்கு அப்புறம் ஆகாயத்துல எந்த மாற்றமும் இல்லைன்னு வச்சுங்களேன். அடுத்தது வாயுனுடைய ஒரு பகுதி வந்து தீயா மாறினதுக்கு அப்புறம் மீதி வாயுக்கள் எந்த இதுவும் இல்லாம அப்படிதான் நிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னாக்கா அந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து நடக்க முடியாது. அத வந்து அவருடைய கான்செப்ட் மைண்ட்ல இருந்து, ஏன்னா அங்கேயே வந்து ஒரு கட்டத்துல ஆகாயம் நின்று போச்சுன்னா அங்கிருந்து மாற்றம் அடைஞ்சது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துடும், எல்லா ஜீவன்களும் போயிடும். ஏன்னா ஆகாயத்திலிருந்து அடுத்த உற்பத்தி ஆகல, வாயுவா மாற்றம் அடையல. வாயுவா மாற்றம் அடைஞ்சது அடுத்தது ஒரு பகுதி ஆவருது. அப்போ ஒரு பக்கத்துல வந்து இது வந்து அதுவா மாறிட்டே இருக்குது, அதுல இருந்து இன்னொன்னா மாறிட்டே இருக்குது. இப்ப அதுக்கான மூலப்பொருள் இப்ப ஆகாயம் என்பது மறுபடியும் அவருடைய சித்தத்துக்குள்ளார வந்து அவர் வந்து திரும்ப 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 திரும்ப, ஏன்னா நான் ஸ்டாப் இது அவருடைய கிரியேஷன் என்பது. படைப்பது வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கிட்டாதான் அடுத்தது ஆகாயம் வந்து நான் ஸ்டாப் ஆகும் ஆகாய தத்துவம். ஆமா, அப்படி மாற்றம் அடைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஆகாயம் இல்லாமே போயிடும், எல்லாமே இந்த வாயு தத்துவத்துக்கு போனுச்சுன்னா ஒரு கட்டத்துல வந்து எண்ட் ஆயிடுமே, ஸ்டாப் ஆயிடும். அப்போ பஞ்சபூதங்களும் வந்து சைக்கிள்ல வந்து வாங்கிட்டு, அதுக்கு வந்து பாபா ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்வார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் நடக்குது, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, அட்மிஷன் வந்து முதல்ல வந்து எல்கேஜி அந்த பேபி கிளாஸ் வந்து அட்மிஷன் பண்றீங்க, ஓகேவா? ஸ்கூல் திறந்துருச்சு. சோ வந்து முதல்ல வந்து ஒரு துவக்க வகுப்பு நீங்க உங்க பள்ளியில ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஓராண்டு காலமோ ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அது பாஸ் ஆன உடனே அடுத்தது அது என்ன ஆகுது, அடுத்த ப்ரொமோஷன் ஆகி அடுத்து வேற கிளாஸ் போகும்போது இப்ப அந்த கிளாஸ் வந்து ரொம்ப எது மறுபடியும் பேபி கிளாஸ் நியூ அட்மிஷன் ஆகலைன்னா நீங்க ஸ்கூல்ல எடுத்து மூட்டிட்டு போயிடணும். ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் கிராஜுவேட் வாங்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு அழகான உதாரணத்தை பாபா சொல்றாரு பாருங்க. அப்போ ஆகாயம் என்ற ஒன்று வந்து திரும்ப 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 உருவாகிட்டு இருக்குது. அதுல ஒரு பகுதி மறுபடியும் வாயுவா இருந்து, அந்த வாயுல இருந்து ஒரு பகுதி சோ அங்க இருந்து சப்ளை ஆகிட்டே இருக்குது அவருடைய காஸ்மிக் மைண்ட்ல இருந்து. சோ இந்த நிலத்தத்துவம் வருகின்ற வரணும், சித்தி தத்துவம் அதாவது நிலத்தத்துவம் வருகின்ற வரணும், இது ஒரே மனதாக இருக்கு. அந்த மைண்டினுடைய ஒரு பகுதி அவருடைய சித்தம் தான் ஒரு பகுதியா மாறுது. இந்த 5 அறிவுடைய உயிரினங்கள், அதாவது விலங்குகள் பறவைகள் வரையிலுமே அவருடைய மைண்டினுடைய இதுலயே தான் உந்துதலையே தான் வந்து அது போய்கிட்டே இருக்குது. அது வரலுமே அந்த காஸ்மிக் மைண்டோடைய வந்து ஆக்டிவேஷன் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அங்க வித்தியாசப்படுது. ஒரு தாவரத்துல இருந்து 5 அறிவுடைய விலங்குகள்லாம் வந்து ஓரளவுக்கு சிந்திச்சு சுயமா மனிதர்களோட தொடர்புடைய விலங்குகளாக இருந்தால், அது பறவைகள் கூட நீங்க பழக்கினா அது பழகிக்கும் நம்மளுடைய மைண்ட் என்னவோ அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கட்டத்துக்கு வரும்போதுதான் அதுக்கு மேற்கொண்டு அது பறவையாவோ விலங்காவோ ரொம்ப நாள் நீடிக்காம ரெகுலரான பீரியட் முன்னாடியே அது இறந்து போயிட்டு ஹியூமன் பாடி வந்துடும். ஏன்னா மைண்ட் வந்து இப்ப அடுத்த லெவலுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 5 அறிவுடைய உயிரினங்கள் வரையிலுமே காஸ்மிக் மைண்டினுடைய இதுலதான் போயிட்டு இருக்குது. பட் இந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து ஒரு பெரிய நடுவுல வந்து ஒரு இது ஆகுது. அதை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பாபா, நம்ம சாதனா டாபிக் ஒண்ணு பார்த்தோம்ல, செமினார் டாபிக் படிச்சோம், அது ஒரு 10 கிளாஸ் போச்சு. அதுல வந்து இந்த ஹியூமன் மைண்ட் வந்த உடனே அதை வந்து அவருடைய சப் சென்டராகவே காஸ்மிக் மைண்டுடைய சப் சென்டர்ஸ் எல்லா ஜீவ மனித மனங்களுமே. அப்ப சப் சென்டர்னும் போது அங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு எஃபெக்ட் வந்து அந்த மனித மனங்களுக்கு சில டிஸ்கிரிஷனரி பவர் வந்து வந்ததுனாலதான் அது. அப்ப அந்த பவர் வச்சு என்ன பண்ணாங்க, அதுதான் வந்து பிரகிருதி என்ன பண்ணுது, அதை தப்பா வந்து வழி நடத்தி, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்டா அப்படின்ற ஈகோ வந்து புகுத்துருது. அந்த ஸ்பெஷல் பவரை வந்து மேல போறதுக்கான முயற்சி அது, அதுக்கான உதவி அது. ஆனா பிரகிருதி அந்த பவரை அப்படியே தலைகீழா மாத்தி இன்னைக்கு அரசியல் நடக்குது பாருங்க. அது மாதிரி தலைகீழா வந்து பின்னால கொண்டு போற அளவுக்கு வந்து, ஓ நான் ஆல்மைட்டி,
எனக்கு இந்த பலம் இருக்கு அந்த பலம் இருக்கு, என்னால இதை பண்ண முடியும் பண்ண வச்சு அதுல பாதாளத்துக்கு தள்ளி விட்டுருது. அப்போ அடிபட்டு திரும்ப திரும்ப ஒரு கட்டத்துலதான் அந்த ஸ்பெஷல் பவரையா வந்து இந்த ஸ்பெஷல் பவர் தான் இந்த பாகவத தர்மம், இதுதான்டா நம்மளுக்கு கொடுத்த ஸ்பெஷல் பவர், இதை நம்ம பயன்படுத்தவே இல்லையாடா அப்படின்ற ஒரு நிலை வந்து அங்க வருது. அதுக்கப்புறம் இது போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து முதல் 2வது கேள்வியுடைய பதிலியா.